பேதைகள் நெடுக போய் தண்டிக்கப்படுகிறார்கள். உண்மைதானே? இது உண்மைதானே? விவேகி பாவத்தை கண்டு என்ன செய்யறானா? என்ன செய்யறான்? சொல்லுங்க வாய் திறந்து. மறைந்து கொள்ளுகிறான். இன்னைக்கு பாவம் என்பது தேனை போல இருக்கிறது இல்ல? நீங்க பாவங்கிறது என்ன நினைக்கிறீங்க? நான் ஒரு மிகப்பெரிய பாவத்தை சொல்லவா? வேதம் வாசிக்காம, வேதத்தை தியானிக்காம, ஜெப குறைவோடு இருக்கிறதே பெரிய பாவம் இல்லையா? சொல்லுங்க. விவேகி பாவத்தை கண்டு மறைந்து கொள்ளுகிறான். சங்கீதம் 51:3 சொல்லுது, என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எனக்கு முன்பாக எப்பொழுதும் இருக்கிறது. என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். ஐயோ, நான் மீறி போறேன், இதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனா இதை நான் மீறி செய்கிறேன். பவுல் சொல்லுவாரு, எனக்குள் வாசமா இருக்கிற பாவமே அதை அப்படி செய்கிறது. எனக்குள் கிரியை செய்கிற வேறு ஒரு பிரமாணத்தை நான் பார்க்கிறேன் அப்படிங்கிறார். வேறு ஒரு காரியம் என்னை ஒரு கிருபையின் பிரமாணம் நடத்தி கொண்டு வருகிறது. ஆனால் எனக்குள் ஒரு பாவ பிரமாணம், எனக்குள் ஒரு அசுத்த பிரமாணம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்குமானால் இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட தயவா கேட்போம், ஆண்டவரே இந்த பாவத்தை ஜெயிக்க எனக்கு பலனை கொடுத்துருங்கப்பா. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன்.